ஏலியனுக்கு மெசேஜ் அனுப்பின வாயேஜர். எல்லா வாயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட்லேயும் ஒரு கோல்டன் டிஸ்க் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த கோல்டன் டிஸ்கில் பூமியோட நேச்சுரல் சவுண்ட்ஸ், அதாவது இடி மின்னல் அண்ட் நம்ம அனிமல்ஸோட சவுண்ட்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம பூமியோட கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அதோட தகவல்களையும், அப்புறம் 55 மொழிகளில் ஸ்போக்கன் கிரீட்டிங்ஸ், அதாவது சாதாரணமாக நம்ம டே டு டே லைஃப்பில் என்னெல்லாம் ஒரு பர்சன்ட் பேசுவோம், ஒரு குட் மார்னிங்காக இருக்கட்டும், ஒரு குட் ஈவினிங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி கேஷுவல் டாக்கையும் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இவனுங்க ஏலியன்ஸ் வந்ததுக்கப்புறம் உட்காந்து காஃபி குடிச்சிட்டே பேச்சுவார்த்தை நடத்துவானுங்க போல். அப்புறம் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் மியூசிக்கையும் 115 அனலாக் இமேஜ் அண்ட் மேல் அண்ட் ஃபீமேலோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், அப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோட டே டு டே டெய்லி ஆக்டிவிட்டியும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம பூமியோட தாஜ்மஹால் ஃபோட்டோவையும் இந்த உலகத்திலேயே யுனிக்காக இருக்கிற எல்லா பில்டிங்கோட ஃபோட்டோவையும் இந்த கோல்டன் டிஸ்கில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏலியன்ஸ்னு ஒன்று இருந்தால் நம்ம எர்த்தை தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதைத்தான் சொந்த காசில் சூனி வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க.